ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சுட சுட சாதத்துக்கு வாய்க்கு ருசியாக 4 முட்டை வச்சு புர்ஜி தான் செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம் இதை சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லா இறங்கும். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப பொடியாக சாப் பண்ணது, அதாவது நான் சாப்பரில் சாப் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்குனது இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 50% வதக்கினா போதும். வெங்காயம் ஓவர் குக்காகவும் வதங்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தக்காளி, நான் வெங்காயத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு தக்காளி 100 கிராம் எதையுமே நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்ததுனால தக்காளி டக்குன்னு வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இந்த புர்ஜிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த புர்ஜி இந்த முட்டையும் இந்த கிரேவியும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். அதனால் ரொம்பலாம் தண்ணி வேண்டாம். பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதிக்க வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு அரை செம்புக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கிற மசாலா பச்சை வாசனை போகணும் இல்லையா, மூடி போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா குழம்பு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். 4 பேர் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நான் இந்த புர்ஜி செய்கிறேன். அதுக்கு 4 முட்டை கணக்கு பண்ணிக்கிறேன். ஒருத்தருக்கு 1 முட்டை கணக்குக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாகவே சாப்பிட்லாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டு இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. சீரகத்தூள் கொஞ்சமாகவும் மிளகுத்தூள் கொஞ்சமாகவும் இந்த முட்டைக்கு மேலே மட்டும் கொஞ்சமாக தூவி விடுங்க. தூவி விட்ட பிறகு திரும்பவும் அந்த முட்டையை மட்டும் கலந்து விடுங்க. ரொம்ப அந்த கிரேவியோடு கலக்கக்கூடாது. இப்போதைக்கு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷமாவது இந்த முட்டையை வேக வைக்கணும். வெந்த பிறகு தான் நல்லா கலந்து கொடுக்கணும். நான் இதில் உப்பு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கிரேவிக்கு தனியாகவோ முட்டைக்கு தனியாகவோ சேர்க்கணுனாலும் இந்த சீரகத்தூள் மிளகுத்தூள் போடுறோம் இல்லையா, அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்த்துருக்கிற உப்பு சரியாக இருக்கிறதுனால நான் உப்பு ஆட் பண்ணல. முதல்ல சேர்த்த உப்பு மட்டும்தான். இப்போ சீரகத்தூளும் மிளகுத்தூளும் போட்ட பிறகு திரும்ப லேசாக கலந்து கொடுத்துருக்கேன். இப்போ மூடி போட்டு சரியாக ஒரு 2 நிமிஷம் தான் மூடி வச்சு வேக வைக்கணும். முட்டை சாஃப்ட்னஸ் இருக்கும். நீங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே மூடி வச்சிங்கன்னா லப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சு முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முட்டையை. அவ்வளோதான், எக் புர்ஜி சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.